ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அத்தோ கடைக்கு போயிட்டு வேட்டையாட போகிறோம். எங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து கோவிட் பிஃபோர்லேருந்தே வந்து அந்த அத்தோ கடை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃப்ரம் தள்ளுவண்டியிலேருந்து ஒரு ஷாப் வரைக்குமே இப்போ இன்னைக்கு போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்கும். YAS அத்தோ கடை தான் இன்னைக்கு போக போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கூட வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அத்தோவை டேஸ்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த யாஸ் கோல்டன் அத்தோ ஆப்போசிட்ல நின்று தான் பேசிட்டு இருக்கோம். வந்தாச்சு, உள்ள போயிட்டு ஒரு வேட்டையை பண்ணலாம். வாங்க போலாமா? It's cartoons on the truck. எல்லாம் வந்துச்சு. டேஸ்ட் மாறவே மாட்டேங்குது. முட்டை மசாலா மற்ற கடையில் விட இங்கே மட்டும் தான் ஜூஸியாக இருக்கும். முட்டை ஃப்ரெஷ் வெங்காயம் இங்கே தான் வச்சுருக்கோம். இத்தனை கடையில் சாப்பிடுவோம். ஏன் அன்னைக்கு கூட அந்த மண்ணடியில் சாப்பிட்றோம் கூட, அங்கே கூட ஃப்ரெஷ் வெங்காயம் கிடையாது. இங்கே அதனால தான்ப்பா ஸ்பெஷல். எங்கே போனாலும் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுப்போம். ரொம்ப பெருசாலாம் ஆர்டர் பண்ணுங்க. ஒரு முட்டை, 2 முட்டை மசாலா, ஒரு அத்தை 1/2. இதான் நார்மலாக நாங்கள் சாப்பிட்றது. அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த அப்பளம் மாதிரி இருக்கும்ல, அது சாப்பிடுவோம், பேஜு மசாலா. ஆனால் போன வாட்டி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த வாட்டி அது வாங்குவோம். அது நிறைய பேர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மட்டும்தான் அது சாப்பிட முடியாது. டேஸ்ட்லாம் பார்க்கவா பண்ணுங்க. 2018 தானே ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கிட்டு வந்தீங்க. அப்புறம் ஒரு ப்ரௌன் கலரில் வாங்கிட்டு வந்தீங்க முட்டை அப்புறம். அதுவுமே நல்லா சீஜோ ஃப்ரை அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து தள்ளுவண்டியில் அந்த எவரெஸ்ட் ராஜ் பைக்ஸ் பக்கத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அம்மா வீட்டு பக்கத்தில் அந்த பழக்கடை கிட்ட பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே கடை போட்டாங்க. இதுக்கு முன்னால் க்ளோஸ் ஆகிட்டு தானே இருந்தது. மெட்ரோ ட்ரெயினுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் திருப்பியுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க சொல்ல. இவங்களுக்கு வீடும் மேலேயே தான் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க அம்மா, 2 பிள்ளைங்க, அவங்க தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து உண்மையிலே ஒரு சூப்பரான எஃபர்ட் போட்டு இப்போ நாங்கள் இந்த டீஸ்பூன் இந்த அத்தோ சாப்பிட்டுக்கிறோன்னா அவங்க தான் காரணம். 2018 என்ன டேஸ்ட் கொடுத்தாங்களோ 2025 இன்னும் வரைக்கும் அதே டேஸ்ட் தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். என்னதான் எங்கே அத்தை சாப்பிட்டாலும் இங்கே ஒரு வாட்டி சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். அத்தை சாப்பிடணும்னா ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் பாரிஸ் கார்னரில் சாப்பிட்டோம். அங்கேயே வந்து இந்த டேஸ்ட் வரல. ஆம்பியன்ஸுமே நீட்டாக காமாக இருக்கும். 3-4 டேபிள் இருக்கும். 4 டேபிளில் சூப்பராக உட்காந்து சாப்பிடுவோம். நீட்டாக இருக்கும். நான் முட்டை சாப்பிட்றேன். ஆஃப் பண்ணது சாப்பிடு. ஐயோ, அந்த மண்ணடியில் வாங்கிட்டு இருந்தீங்க முட்டை, அதெல்லாம் மஞ்சக்கருவெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லையா? அந்த மஞ்சக்கருவை நம்ம கொண்டு வந்து உப்பு தண்ணி கடைசி வரைக்கும் கட் பண்ணிடுவோம். அதனால் நல்லா இருக்கும்.
இதே மாதிரி சென்ட்ரல்ஸ் ஆப்போசிட்டில் கூட ஒரு லேடி வச்சுருந்தாங்க. நான் வேலைக்கு போகும்போது 2018 ஆகும். ஆனால் அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் ஒரு 3 மந்த்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த தள்ளு வண்டியை. கொரோனா டைம் முன்னாடி வந்து சாப்பிடுவோம், அப்புறம் ஆஃப்டர் கொரோனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்கூலில் வேலை செய்யும் போது 14 எப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெள்ளைக்கெல்லாம் இருக்குல்ல, அது என்ன? மொய்ங்கா. அது இப்படி ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான். கல்யாணத்தில் மறுவீடா சாப்பாடே இதுதான். ஆமாங்க, மறுவீடு அத்தை குத்தி என்ன பார்த்துருக்கீங்களா? இதே இவங்க சொந்த ஒரு பர்மா மாதிரி அத்தை ஊத்தாங்க. என்னால் தானே சாப்பிட்றீங்க. எங்கள் அப்பா தேங்க்ஸ். அது இல்லைன்னா இதெல்லாம் சாப்பிட்ருக்கோமா? ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு நான்வெஜ் காட்டி கொடுத்ததே. எங்கள் அப்பா வெஜிடேரியன் ஹோட்டல் தான் கொடுத்துருவாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல் நான்வெஜ் ஆகிடுச்சு. கைஸ், அத்தோ கடையில் வந்து நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோன்னா 1/2 அத்தோவும் அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை மசாலா சாப்பிட்டோங்க. அதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் வந்து நிறைய வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல. உள்ள ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்கும், வேற லெவலில் இருக்குங்க. எல்லாமே இருக்கும், மொய்ங்கா இருக்கும், அதுக்கப்புறம் சீஜோ மசாலா, பேஜோ மசாலா எல்லாமே அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் அந்த சூப்லாம் வந்து வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க 2018லேருந்தே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. நான் எங்கள் மாமியார் வீடு வந்து அந்த சைடு தான் இருக்குன்றதுனால அவங்க போகும்போதுலாம் அங்கே தான் வந்து அப்போ வாங்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைம் என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் தான் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடை வச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு படி முன்னேறி இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கடை ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். இவங்க கிட்ட ஃபேமிலி கூட போய் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்கும். எல்லா ஆம்பியன்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது. பட் ஃபேமிலி உட்காந்து சாப்பிடலாம், ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்களுமே வந்து ஃபேமிலியாக தான் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் அதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுதான் வந்து காட்டியிருப்போம் நாங்கள். இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசும்போதெல்லாம் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் உண்மைகள், அனைத்தும் உண்மையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my family. See you in next vlog. Until then, bye bye.